வணக்கம். காதோடுதான் நான் பேசுவேன், காதோடுதான் நான் பேசுவேன். மனித உரிமை கழகம் என்று உலக அளவில் ஒரு அமைப்பு இருக்கிறது. மனிதநேய மன்றங்கள் நிறைய செயல்படுகின்றன. மனித சமூகம் என்று மொத்தமாக எதுவும் கிடையாது. அதனால் மனித வரலாறு என்பதும் தொடர்ந்து எழுதப்படுவதில்லை. என்றாலும் இந்த இரண்டு கருத்தாக்கமும் உயிர்ப்பு கொண்டவை. மனிதனிடம் எண்ணம் தோன்றி மொழி பிறந்து அவை மூளையில் ஞாபகமாக பதியத் தொடங்கியதும் இரத்தம் ஏற்படுத்துகிற காந்த அலைகளால் எண்ண மண்டலம் ஒன்று இயற்கையில் உருவாகி ஓசோன் படலம் மாதிரி அதுவும் பூமியை சூழ்ந்து இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கம்பிச் சுருள் இணைத்த சக்கரங்களாய் இந்த மண்டலத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நம் இருதயத்தில் எண்ணம் அலைவீசிக்கொண்டே இருக்கிறது. மரத்தின் வளர்ச்சி தண்டுகளில் வரையப்படுவது போல் மனித சமூகத்தின் தொடர்ச்சி எண்ண மண்டலத்தில் வரலாறாகிறது. மேற்படி நம் வழக்கத்தில் இருக்கும் உலக சமுதாயம் என்ற கருத்து ஒரு கூட்டுறவு வங்கி மாதிரி உருவகம். அதில் மனிதர்கள் வெளிப்படுத்தி பாதுகாக்கும் தத்துவ கருத்துகள் பெட்டகமாக எப்போதும் இருந்து வரும். அடுத்தடுத்த தலைமுறைகள் அதிலிருந்துதான் வாழ்விற்கான அடிப்படைகளை கடன் வாங்கும். சில தலைமுறை சேமிக்கவும் செய்யும். அந்த கூட்டுறவு வங்கியை வளர்ந்த சில பெருந்தகைகள் சேதப்படுத்துவதும் உண்டு. அப்படியான நிகழ்வுகள் திட்டமிட்டும் திட்டமிடாமலும் சில சுயநல சந்தர்ப்பங்களாக அமையும். எனவே மனித சமுதாயத்தை உலக நோக்கோடு கருத்துகள் நெருங்கும்போது அதை உலக நோக்கோடு உரசி பார்ப்பதே வங்கியை சேதப்படுத்தாமல் விடுவதாகும். பேதங்களை பயன்படுத்தி பாகுபாடுகளை வளர்ப்பதும் மனித வன்மையை முன்னிறுத்தி வன்முறையை தூண்டுவதும் புற உலகு முழுவதையும் தனக்கான பயன்பாட்டு பொருளாக்கி திருப்தியுறும் மனித பேராசையும் இன்றைய காலகட்டத்தில் தினமும் பல ரணக்களங்களை தயாரித்து தருகின்றன. நிதர்சன உலகம் என்ற பெயரில் இன்றைய வாழ்வு அனாவசியங்களையும் பூமி முழுவதும் பரப்புகிறது. மனித வரலாறு பல பல கதை திட்டுகளாக அடுக்கப்படுகிறது. மனிதனின் தேவைகளுக்கான தீர்வுகள் நிரந்தர உண்மைகள் மூல காரணம் மூலம் எழாமல் மேம்போக்கான குறியீடுகளை நோக்கி நகர்த்தப்படுகின்றன. மனித லட்சியம் ஒருவன் தானாகி தானாகவே தன்னை உணர்ந்து தன்னையே வெல்வதாக வாழ்வியல் பயணம் பூரணமாவதில்லை. மனித லட்சியம் ஒருவன் தானாகி தானாகவே தன்னை உணர்ந்து தன்னையே வெல்வதாக வாழ்வியல் பயணம் பூரணமாவதில்லை. அப்படி ஆகிவிடாமல் உலகளாவிய கொள்கை கோட்பாடுகள் சாதனை புரிகின்றன. சமுதாயத்தில் வங்கியே தேவையில்லை என்றும் அன்றாட வாழ்வே அன்றாட லட்சியமாக உருவெடுத்து விட்டது. அது நிரந்தர மனித நோக்கமாகவும் பழக்கப்படுகிறது. மனிதன் படைத்த முப்பரிமாண காலம் கடிவாளமாகி மனிதனையே சதை மரணம் நோக்கிய சவ ஊர்வலமாக வாழ்வு அர்த்தம் பெறுகிறது. வாழ்வு தொடங்கி முடியும் வரை அனைத்தும் சந்தர்ப்ப தத்துவமாகிறது. ஆதி காலத்தில் வாழ்வை அர்த்தப்படுத்திய மதங்கள் புனிதம் தக்க வைப்பதையும் புகழ் சேர்ப்பதையும் அடையாளம் வளர்ப்பதையும் தங்கள் இயக்கமாக ஆக்கிக் கொண்டு வருகின்றன. மதமற்ற கருத்துலகவாதிகளோ விதண்டாவாதத்தில் மதங்களை எதிர்த்து வளர்ந்து வளரும் எல்லையை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். மனித ஆத்மா சமூகம் துறந்து எண்ணம் தேவைப்படாமல் வரலாற்றுக்கு பயந்து வெறும் ஆத்மாவாகி உயிராகி மரமாகி கனிமமாகுமோ? ஆத்மாவை முன்னேற்றி நம்பிக்கையூட்டி
மனிதனுக்கும் மனித வரலாற்றுக்கும் நல்வழி காட்ட புறப்பட்ட அன்றைய குருகுல ஆசிரமங்களோ வெறும் கட்டாய ஒழுக்கங்களில் காலவரையும் செய்கின்றன. ஆன்மீக உலகம், லௌகீக உலகம் என்று ஒரு காலத்தில் ஏற்பட்ட வாழ்க்கை பிரிவு பிற்காலத்தில் பொருளாதார உலகு, பூகோள உலகு, விஞ்ஞான உலகு, அஞ்ஞான உலகம் என்று பலவகைப்பட்டுவிட்டது. கடைசியில் எல்லாமே ஒரே மனித உலகமாகும் போக்கு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உலகமயமாக்கி வைத்துள்ளது. எனவே இப்போது எந்த பிரிவில் எது நடந்தாலும் அதன் மீதான பார்வை உலகப் பார்வையாகவும், அபிப்பிராயம் உலக அபிப்பிராயமாகவும், விரக்தி உலக விரக்தியாகவும் தெரிகிறது. இது சரியா? ஒரு மனிதன் ஒரு நாள் ஆப்பிளை பார்த்தான். அது கீழே விழுந்தது. எடுத்து தின்று ஏப்பம் விடாமல் தொடர்ந்து சிந்தித்து விட்டான். அவனின் இரத்தம் மூளையை வேறு விதமாக தூண்டிவிட்டது. அவனுக்குள் ஒரு தர்க்கம் நிகழ்ந்தது. ஆப்பிள் ஏன் விழுந்தது? ஆப்பிளின் தன்மை விழுவது பறப்பது அல்ல, எனவே விழுந்தது. ஆப்பிள் மேலே செல்லாததற்கு காரணம் என்ன? காரணம் சத்தான ஆப்பிள் கனமாக இருந்தது, அப்படித்தான் விழும். தன்மையும் காரணமும் இப்படி இருக்க இந்த விஷயத்தில் வேறு கேள்விக்கு இடமில்லை. அது எதற்கு பயன்படுமோ அப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்காமல் ஆராய்ந்தான். ஆப்பிள் என்ற பொருளின் அந்த சின்ன இயக்கத்தில் ஒரு அர்த்தத்தை கண்டான். அதுதான் புவியீர்ப்பு சக்தி. அதன் மூலம் இந்த பூமி கிரகத்தின் இயக்கம் வரை அர்த்தம் கண்டான். ஆக அர்த்தம் என்பது பிரபஞ்சத்தில் காரணம், தன்மை ஆகியவற்றை தாண்டி ஆராய வேண்டிய ஞானமாக இருக்கிறது. நாம் பிறப்பதற்கும் இறப்பதற்கும் இடையிலுள்ள காலத்தை கடப்பதற்கு தன்மைகளும் காரணமும் போதும். அதை தாண்டி பிரபஞ்சத்தில் காலத்தை முன்னெடுத்துச் செல்லவும், மனித வரலாற்றை கதையாகத் தொடரவும் ஞானம் அவசியமாகிறது. நாம் பிறப்பதும் பிறப்பிப்பதும் பாதுகாப்பதும் மறைவதும் இயற்கையானது என்றாலும் அந்த இயற்கையை விசாரித்து அர்த்தம் தேடுவதன் மூலம் நாம் ஞானமடைவதே நம் வாழ்வு என்று ஆனது. தன்மை அறிதலும் காரணம் புரிதலும் ஞானம் தேடலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பான குணமானது. மனித பிறவிகள் யாவரும் தனக்கு புறத்தே உள்ள இயற்கையோடு தன்னை இணைத்தும் பிரித்தும் பகுத்து பார்ப்பது ஞானத்தின் முக்கிய அம்சமானது. ஞானத் தேடல் பலருக்கு கடவுளை காட்டியது. பூரணமாக வாழ்ந்து மறைவது லௌகீகமாகவும் முழு ஞானமடைவது ஆன்மீகமாகவும் பிரிவுகள் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகளாகிவிட்டன. இந்தியாவில் சாதி சமயங்கள் தோன்றி கடவுள் முதன்மை பெற்றபின் பழுத்த ஆன்மீகவாதிகள் யோகிகளாக, முனிவர்களாக, சித்தர்களாக பலவாறு இடம்பெயர்ந்து நாடு முழுதும் லௌகீகத்தில் பக்தி யோகத்தை இணைத்து கொண்டனர். ஞானத் தேடலில் கிடைக்கிற அர்த்தம் தத்துவமாக, தரிசனமாக, மந்திரமாக, வேதமாக கூட ஆவதுண்டு. அவை தனக்கு மேலும் உலகுக்கு இறுதியாக விரிவடையக்கூடியது எனில் அவற்றை வெளியில் அறிவித்தவர்கள் ஞானிகளாக மதிக்கப்பட்டார்கள், பின்பற்றியவர்கள் சிஷ்யர்களானார்கள். இந்தியா ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கும் நாடு என்று சொன்னால் அந்த ஆன்மீகம் எந்த கோயிலுக்குள்ளும், எந்த சித்தாந்தத்திலும், எந்த நபருக்குள்ளும் அடைபட்ட ஒன்றல்ல. அந்த ஆன்மீகம் இந்திய பரப்பளவின் ஒவ்வொரு சதுர மீட்டரிலும் கூட பரவி கிடக்கிறது. தெய்வங்களும் மகான்களும் மடாதிபதிகளும் வழிகாட்டிகளாக அமைய முடியுமே தவிர அவர்களே இறுதி ஞானமாக முடிவதில்லை. ஏனெனில் பூமியின் ஒவ்வொரு விடியலும் மனிதனுக்கு புதியது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வாழ்க்கை ஆயிரக்கணக்கான தத்துவங்களாக உள்விரிவு அடையக்கூடியது. இன்னும் எவ்வளவோ தத்துவவாதிகள் தோன்றி எத்தனையோ தத்துவங்கள் பிறக்க இருக்கின்றன.
இந்தியாவின் ஆன்மீக பயணமும் பலமும் உலகு தழுவிய ஒன்று. அது தொடர்ந்து நீட்சி பெறும். பூதங்களையும் கோள்களையும் அண்டங்களையும் யோக அறிவாலும் தவ வலிமையாலும் அயராது உழைத்து ஞானமும் ஞான முக்தியும் கண்டவர்கள் ஆயிரக்கணக்கில் முகவரி கூட பதிக்காமல் முழு உலகுக்கும் அறிவும் ஆசியும் வழங்கிச் சென்ற நாடு இந்தியா. ஒற்றை ஆத்மாக்கள் இந்திய வம்சத் தொடர்ச்சியின் பலத்தில் ஞானத்தின் சுதந்திரத்தை அறிந்துணர்ந்த மகான்கள் தம் அனுபவ ஆனந்தத்தை அகில உலகுக்கும் பகிர்ந்து கொள்கிறவர்களாகவே மறைந்திருக்கிறார்கள். பூத வெளிகளிலும் அண்ட சராசரங்களிலும் சமாதிகளிலும் தங்களின் ஆத்மாவை கரைத்து கொண்டு தெய்வங்களாய் தேடுகிறவர்களை தேடி காத்திருக்கிறார்கள். புதிய உயிர்களின் புதிய கண்களை காண விண்மீன்களாய் ஜொலிக்கிறார்கள். ஆன்மீக ஊற்று இந்தியாவின் சத்திய ஜோதி பிரபஞ்ச நெருப்பில் திரிசேர்த்திருக்கிறது. யாரும் அணைத்து கொள்ளலாம், அணைக்கும் அணை செய்ய முடியாது. நன்றி. காதோடுதான் நான் பேசுவேன், காதோடுதான் நான் பேசுவேன்.